ஹே காய்ஸ், குட் மார்னிங். வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு திருப்பாவை 15th பாசுரம் தான் பார்க்க போகிறோம். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ, சில்லென்றழையேன் மீன் நங்கை மீர் போதற்கின்றேன் வள்ளையுன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென வேறுடையை எல்லாரும் போந்தாரோ, போந்தார் தெனிக்கண்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை மாயானை பாடலேலோரெம்பாவாய். பாசுர விளக்கம். எலே என் தோழியே, இளமை கிளியே, நாங்கள் எல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் உறங்குகிறாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர். அப்போது அந்த தோழி கோபத்துடன் என்னை அழைக்காதீர்கள், இதோ வந்து விடுகிறேன் என்கிறாள். உடனே தோழிகள், உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது, இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்போது எங்களிடம் கோபிக்காதே என்கிறாயே என்று சிடுசிடுத்தனர். அப்போது அவள், சரி சரி, எனக்கு பேச தெரியவில்லை, நீங்களே பேச்சில் திறமைசாலிகளாய் இருங்கள், நான் ஏமாற்றுக்காரியாக இருந்து விட்டு போகிறேன் என்கிறாள். அடியே, நாங்கள் எல்லாம் முன்னமே எழுந்து வர வேண்டும், உனக்காக காத்திருக்க வேண்டும், அப்படி என்ன எங்களிடம் இல்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என்று கடிந்து கொள்கிறார்கள். அவளும் சண்டைக்காரி பேச்சை விட மறுக்கிறாள். என்னவோ நான் மட்டும் எழாதது போல் பேசுகிறீர்களே, எல்லோரும் வந்து விட்டீர்களா என்கிறாள். தோழிகள் அவளிடம், நீயே வெளியே வந்து இங்கிருப்போரை எண்ணிப்பார், வலிமை பொருந்திய குவளையா பீடம் என்னும் யானையை அடித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறம் கொண்டவனுமான மாய கண்ணனை வணங்கி மகிழ உடனே வருவாய் என்கிறார்கள். ஓகே காய்ஸ், இன்னைய வீடியோவில் திருப்பாவை பாசுரம் 15 பார்த்தோம். நாளைக்கு திருப்பாவை பாசுரம் 16 பார்க்கலாம். நாளை வீடியோவில் சந்திக்கலாம். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.